ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 12/2/2025 குரோதி வருடம் 30ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். இரவு 8:31 வரை. பின்பு மகம் நட்சத்திரம். இன்றைய திதி பௌர்ணமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இரவு 8:31 வரை. பின்பு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. யமகண்ட காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சுக்கிரன் ராகு. இன்று இரவு 8:31 மேல் கடக ராசியிலிருந்து சந்திரன் சிம்ம ராசியிலேக்கு பிரவேசிப்பதால் தனுசு ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் இரவு 8:31 மேல் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. மேஷராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். திடீர் பயணங்களால் சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். விரைவாக காரியத்தை முடித்துவிட்டு அப்பாடா என்று மூச்சு விட்டு இருப்பீர்கள். 5 மணிக்கு முடிய வேண்டிய வேலையை நீங்கள் மதியம் 2 மணிக்கே முடித்துவிட்டு நிம்மதியாக இருப்பீர்கள். அந்த அளவிற்கு இன்று சுறுசுறுப்பாக வேலையில் கவனம் செலுத்தி இன்று விரைவாக முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீர்கள். சக பயனாளிகளுடன் உங்களுக்கு இன்று சிறு சிறு பேச்சுவார்த்தைகள், சிறு கலகங்கள் வராமல் சற்று கவனமாக இருக்கவும். தொழிற்சாலையில் அல்லது வேலை செய்யும் இடத்தில், அலுவலக பணிகளில் சற்று பிரச்சனைகள் ஏற்பட இன்று உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிக்க சற்று போராடுவீர்கள். பின் அது சாதகமான பலனை தரும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. இன்று எதிர்பார்த்தபடி சகோதரர் வழி உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அலுவலக நிமித்தம் ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் செய்ய வேண்டி இருப்பதால் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். குழந்தைகளால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். காத்திருந்த சுப செய்தி வந்து சேரும். இனிய சுப செய்திகளும் குடும்பத்தில் உண்டாகும். எதிர்பார்த்த நபரின் உதவியும் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். உங்களது ராசிக்கு 4ஆம் 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த நபர்களின் உதவியும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். காத்திருந்த இனிய செய்தியுடன் தனவரவும் உங்களுக்கு வந்து சேரும். மனைவி வழி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். மனைவி வழி அல்லது அவர்களது தாய் வழி உறவினர் மூலமாகவோ அல்லது மனைவியின் தாய் வழி மூலமாகவோ எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். தாய்மாமன் முறையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும்.
தாய் வழி உறவால் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் மாறி குடும்பத்தில் அன்பும் ஆதரவும் உண்டாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழிலில் வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை குறையும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். நண்பர்களுடன் கூட்டு தொழிலில் சிறந்து விளங்குவீர்கள். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். கடன் உதவி கிடைக்கும் அல்லது நீங்களே பிறருக்கு கடன் கொடுக்கும் சூழலும் உருவாகும். ஒரு சிலருக்கு அதிகமாக கடன் இருப்பின் அவை தீரும் விதமாக உதவிகள் பெறுவீர்கள். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். வெளியூரிலிருந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து தனவரவு வந்து சேரும். புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் தாய் வழி உறவால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சகோதரர் வழி சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தந்தையாரால் உங்களுக்கு பூர்வீக சொத்துகள் கிடைக்கும். யோகமும் வந்து சேரும். அனைத்து காரியங்களும் இன்று வெற்றியாக இருக்கும் நாளாக இன்று அமையும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். கேஸ் சம்பந்தமாக திடீரென்று பயண அலைச்சலும் சற்று மன வருத்தமும் இருந்தாலும் கேஸ் வழக்குகள் இன்று வெற்றி பெறும். அதனால் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். குடும்பத்துடன் இணைய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனத்தால் இன்று மன அமைதி உண்டாகும். இன்று சிறப்பான தை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினம் என்பதால் ஆலய தரிசனம் செய்வதும் அபிஷேகத்திற்கான பொருள்கள் வழங்குவதும் இன்று உங்களுக்கு மேலும் சிறப்பை அளிக்கும். எதிர்பார்த்த வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு சந்திரன் இரவு 8:31 மேல் சந்திரன் பிரவேசிக்கிறார். 2ஆம் இடத்தில் உள்ள சந்திரனால் சற்றே உங்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். அலுவலக பணி நிமித்தம் அலைச்சல்களும் தன விரயமும் உண்டாகும். சுப பலன்கள் இன்று உண்டு. எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் புதன் சனியுடன் இணைந்திருக்கிறார். சற்று மன வருத்தங்கள் வரும் விதமாக சில செய்திகள் வருவதால் சற்று கவனத்துடன் நடந்து கொள்ளவும். எதிர்பார்த்த உதவிகளும் மற்றும் உங்களுக்கு இன்று கிடைக்கும். அரசு அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அரசால் ஆதரவு உண்டாகும். அரசு வழி உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். அரசியலில் சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கணவன் மனைவியிடையே இன்று சிறு சிறு பிரச்சனைகள் மற்றும் கடன் தொல்லைகள் அதிகமாக இருப்பதால் அதனால் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கொடுக்கல் வாங்கல் ஒரு சிலருக்கு சுலபமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் வரவு செலவுகள் நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த தன உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு வர்த்தகத்துறையில் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். நண்பர்களுடன் இணைய பயணம் மேற்கொள்வீர்கள். திடீர் சுப செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆலயத்திற்காக செலவுகள் செய்வீர்கள். குடும்ப வழி சொத்திற்காக சற்று பிரச்சனைகள் ஏற்படும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சற்று பிரச்சனைகள் வரும் விதமாகவே இருக்கும். சிக்கல்கள் அதிகமாகும். சற்று போராட்டங்கள் உண்டாகும். என்று எதிர்பார்த்த வெற்றியும் வருவதற்கு சற்று தாமதமாகும். நீண்ட நாள் பயணத்தால் உங்களது கோரிக்கைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த பலன் இன்று உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவியிடையே இன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இன்று குழந்தைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. எதிர்பார்த்த வெற்றியும் தனவரவும் உங்களுக்கு இன்று கிடைப்பதால் இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே உங்களது ராசிநாதன் இருக்கிறார். அதனால் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு வந்து சேரும்.
குடும்ப வழி சொத்து தர்க்கம் தீரும். பிள்ளைகளால் ஆதரவு உண்டாகும். பிள்ளைகள் வழி தனலாபம் வந்து சேரும். மனைவி வழி சொத்துக்கள் வருவதற்கான யோகம் உண்டாகும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு அரசியல் சம்பந்தமாக பெரிய பொறுப்புகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பயண அனுகூலங்கள் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றியும் தனவரவும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு இடமாற்றம், தொழில் சம்பந்தமாக பயணங்கள், பயணத்தால் அனுகூலமான உதவிகள், நண்பர்கள் வழி உதவிகள், தொழிலில் புதிய புதிய தொழில் வாய்ப்புகள், பிஸ்னஸ் சம்பந்தமாக புதிய புதிய நபரை சந்திப்பது, இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். தனவரவும் அதிகமாக இருக்கும். லாபங்கள், தொழில் வளர்ச்சிகள் அதிகமாக வந்து சேரும். மனைவிக்கு எதிர்பார்த்த தனவரவு, புதிய ஆடை ஆபரணங்கள், தாய் வழி உறவால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள்கள் இவையெல்லாம் கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக பிரிந்து சென்றவர்கள் ஒன்று கூடுவார்கள். காணாமல் போன பொருள்கள் கிடைக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இரவு 8:31 மேல் உங்களது ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பிரவேசிக்கிறார். அதனால் சிறு சிறு பிரச்சனைகள், கலகங்கள் வர வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்கவும். எனினும் கவலை வேண்டாம். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் தனலாபம் வந்து சேரும். தாய் வழி உறவால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அதனால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். எதிர்பாரா விதமாக பணவரவு உண்டாகும். தொழில் நிமித்தம் பயணங்கள் செய்வீர்கள். ஆலய திருப்பணிகள் செய்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வதற்காக குடும்பத்துடன் செல்வீர்கள். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். இன்று குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் அன்பு அதிகமாகும். நினைத்ததை இன்று சாதிப்பீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். இன்று மிகவும் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் சற்று மனத்தடுமாற்றங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதனால் தொழிலில் சற்று தொய்வு ஏற்படும். தொழில் நிமித்தம் அலைச்சல்களும் விரைய செலவுகளும் உண்டாகும். குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைத்தாலும் சில மனக்கசப்புகளும் மனக்குமுறல்களும் உண்டாகும். நீண்ட நாள் கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறும் விதமாகவே இருக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். தொழில் நிமித்தம் வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். காத்திருந்த சுபசெய்தி உண்டாகும். அதற்காக உங்களுக்கு விரைய செலவுகளும் உண்டாகும். சுபசெய்திகளும் வந்து சேரும். புதிய வீடு மனை வாங்க யோசனை உருவாகும். அலுவலக பணிச்சுமை குறையும். ஒரு சிலருக்கு திடீர் பணிமாற்றம் உண்டாகும். இடமாற்றம், தலைமை பொறுப்புகள், இது போன்றவை எல்லாம் வந்து சேரும். பாக்கியமும் உண்டாகும். இன்று இரவு 8:31 மேல் விரயஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் உங்களது ராசிக்கு பிரவேசிக்கிறார். உங்களுக்கு அனைத்து சாதகமான பலனை அளிக்கும். சிறு சிறு மன உளைச்சல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் எதிர்கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். குழந்தைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உடல் உபாதைகளுக்காக சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். பெரியவர்களால் சற்று கவலை கொள்வீர்கள். பெரியவர்கள் நிமித்தம் சிறு சிறு கலகங்கள் வந்து மறையும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பிள்ளைகளால் இன்று மனமகிழ்ச்சியும் உண்டாகும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெளிநாட்டு செய்தி உங்களுக்கு உண்டாகும். திடீர் பயண அனுகூலம் உண்டாகும். திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். இன்று திடீர் வரவும் அதிகமாக இருக்கும். செலவும் அதிகமாக இருக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் மற்றும் இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களும், வாகனமே தொழிலாக கொண்டவர்களும், வாகனத்தையே தொழிலாக
செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் விற்பது, வாங்குவது, கடன் கொடுப்பது, வாங்குவது மற்றும் பண பரிவர்த்தனை, பூமி சம்பந்தமான தொடர்புகள் இவை போன்ற தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியும் நிறையும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் இனிய செய்தியும் குடும்பத்திற்கு உண்டாகும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, இன்று மிகவும் சந்தோஷமான நாளாக உங்களுக்கு இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதனுடன் சனி இருக்கிறார். இன்று பூமி சம்பந்தமான தொடர்பால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பூமி சம்பந்தமாக எதிர்பார்த்த தனவரவுகள் உங்களுக்கு உண்டாகும். நண்பர்களின் உதவியுடன் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். புதிய முயற்சிகளும் கூட்டு முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியாகும். நினைத்த காரியத்தை இன்று முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். உங்களது பிள்ளைகளால் இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக இருக்கும். இன்று இரவு 8:31 மேல் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று இரவுக்கு மேல் விரய செலவுகள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் மருத்துவ உதவி பெரியவர்களுக்கு தேவைப்படும். வாகன பழுது ஏற்படலாம். அதற்காக உங்களுக்கு சற்று செலவுகளும் வந்து சேரலாம். பூமி சம்பந்தமாக கடன் தொல்லை இருப்பேன் அதை தீரும் விதமாக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பணம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் வாகன சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கட்டட தொழிலாளர்களுக்கும் கட்டடத்தில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணம் செல்லும் யோகம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வேலைக்காக தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கல்வி கற்கும் மாணவர்கள் வெளிநாட்டில் படிப்பதற்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் வந்து சேரும். அதற்காக தன உதவியும் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாகும். பிள்ளைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். பெண்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும். அரசு வழி அனுகூலமான பலன்களும் வெற்றியும் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை குறையும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பூமி சம்பந்தமாக தொடர்புகளால் வெற்றி உண்டாகும். பரம்பரை தொழிலில் சிறப்பான பலன் உண்டாகும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு உங்கள் குடும்பம் வழி கிடைக்கும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனைக்கு முடிவு காண்பீர்கள். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று வெற்றியும் தனவரவும் அதிகமாகும். எதிர்பார்த்த செய்தியும் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய வாகனம் வாங்க யோசனை உண்டாகும். புதிய இடம் அல்லது வீடு மனை வாங்க யோசனை வந்து சேரும். இடம் விஷயமாக ஏற்பட்ட தர்க்கங்கள் தீரும். சகோதரர் வழி அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். சொத்துக்கள் உங்களுக்கு கைவரும் யோகமும் உண்டாகும். மனைவிக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதற்கான செய்தியும் வந்து சேரும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுப செய்திகளும் சுப காரியங்களும் குடும்பத்தில் நடக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, திடீரென்று மனதிற்கு சற்று அலட்டல்கள் உண்டாகும். கடன் தொல்லை சற்று அதிகமாகும். அதனால் மனமகிழ்ச்சி இல்லாமல் போகும். திடீரென்று வரவு செலவுகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். அலுவலக பணிச்சுமை கூடும். அரசுடன் தொடர்பு ஏற்படும். அரசு தொடர்பால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான வெற்றியும் பலனும் தனவரவும் உண்டாகும். அடுத்தவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேசுவது நல்லது. அவர்களிடம் பேச்சுவார்த்தைகள் பிரச்சனைகள் வராமல் கவனமாக பேசவும்.
கோபத்தை சற்று குறைத்து கொள்ளவும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டு மாட்டிக்கொள்வீர்கள். கடன் தொல்லை அதிகமாகவே இருக்கும். புதிய கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த நபரின் உதவி உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பிள்ளைகள் வழி மனமகிழ்ச்சி கிடைக்கும். திடீரென்று வெளிநாடு பயணம் செய்வீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணம், சுற்றுலா பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய திருப்பணிக்காக உங்களை அர்ப்பணிப்பீர்கள். தொழிலில் உங்களுக்கு தன வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான பாக்கியம் உண்டாகும். திடீர் பயணங்களால் அனுகூல பலன்களும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். தைரியம் இன்று அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு தனவரவு அதிகமாக இருக்கும். தொழிலில் தன வளர்ச்சி உண்டாகும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். புதிய பாதைகளை தேடி செல்வீர்கள். நண்பர்கள் வழி அனுகூலமான பலன் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அது தீர்க்கும் விதமாக உங்களுக்கு தன உதவி வந்து சேரும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். அதனால் உங்களுக்கு தன வளர்ச்சியும் உண்டாகும். புதிய வாகனம் வாங்க யோசனை உண்டாகும். பூமி லாபம் உண்டு. பூமியில் விளையும் பொருள்களால் லாபம் உண்டு. இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக நடந்து கொள்ளவும். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் சற்று தாமதமாகவே உங்களுக்கு நடக்கும். தேவையில்லாத கடன் சுமைகளால் மன வருத்தம் கொள்வீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டு மாட்டிக்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும். நீண்ட நாள் கடன் தொல்லைக்கு முடிவுகள் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். உடல்நிலையில் சற்று மாற்றங்கள் உண்டாகும். திடீர் தலைவலி, திடீர் தொல்லைகள் உண்டாகும். நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடாமல் பார்த்து கொள்ளவும். ஒரு சிலருக்கு புதிய பயணங்கள் உண்டாகும். தேவையில்லாத வார்த்தைகளை கொடுத்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். புதிய சிக்கல்களை உருவாக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும். புதிய கையெழுத்து ஏதும் போட வேண்டாம். பயணங்கள் தேவையென்றால் மட்டும் பயணம் செல்லவும். இல்லாவிட்டால் இன்று பயணம் செய்யாமல் பார்த்து கொள்ளவும். இன்று இரவு 8:31 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. 2 நாட்களாக தூக்கம் இல்லாமல் புரண்டு படுத்தாலும் உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும். பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான நினைத்து பார்க்க முடியாத துன்பங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். அதையெல்லாம் இன்று இரவு 8:31 மேல் மாறிவிடும். திடீரென்று அதன் பின் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் உண்டாகும். எதிர்பார்த்த இனிய செய்திகள் உங்களுக்கு இரவுக்கு மேல் வந்து சேரும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். கணவன் மனைவி இடையே தனம் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறும். நண்பர்கள் வழி அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். எதிர்பார்த்த தொழில் வரவு உண்டாகும். புதிய முயற்சிக்கான செய்திகள் வந்து சேரும். காத்திருந்த சுப செய்தியும் இரவுக்கு மேல் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் வளர்ச்சியில் தனவரவு இரவுக்கு மேல்தான் உங்களுக்கு உண்டாகும். தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். அனுகூலமான பலன்கள் பிள்ளைகள் வழி உண்டாகும். திடீர் பயணத்தால் அலைச்சலும் விரைச்செலவுகளும் வந்து சேரும். இன்று அனைத்தும் உங்களது கையில் என்பதால் சற்று கவனமாக எதிலும் நடந்து கொள்வதே நல்லது. தொழிலில் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லை. தொழில்கள் வழக்கம் போலவே இருக்கும். புதிய உறவினர்களின் வருகையால் சிறு மனபாரம் உண்டாகும். எனினும் கவலை வேண்டாம். அது சுப பேச்சுவார்த்தைகளாக உங்களுக்கு இரவுக்கு மேல் நடக்கும். நண்பர்களின் உதவியுடன் புதிய முயற்சியில் ஈடுபடுவது சற்று தள்ளி போடவும். எதிர்பார்த்த தனவரவு வருவதற்கு சற்று தாமதமாகவே இருக்கும். கணவன் மனைவி இடையே இரவுக்கு மேல் இன்று அன்புடன் இருப்பீர்கள். இன்று மனமகிழ்ச்சி இரவுக்கு மேல் உங்களுக்கு உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். இன்று இரவு 8:30 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாவதால் சற்று கவனமுடன் இரவில் இருக்கவும். பகல் முழுவதும் நீங்கள் வேலை பார்த்து
இரவில் வீட்டிற்கு வரும்போது உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது. தேவையில்லாத கவலைகள் உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இரவு 8:31 மேல் உள்ளதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஏதும் ஈடுபட வேண்டாம். உங்கள் ராசியிலேயே சூரியன் இருப்பதால் எதிலும் முதன்மையாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் இரவுக்கு மேல் அந்த நிலைமை மாறிவிடும். சற்று மன வருத்தங்களும் மனக்கலக்கங்களும் வர வாய்ப்புள்ளது. தேவையில்லாமல் சண்டைகள் பிடிப்பீர்கள். தேவையில்லாமல் குடும்பத்தில் பெரியவர்களிடம் விதண்டாவாதம் செய்வீர்கள். நண்பர்களுடன் கலகம் செய்வீர்கள். இரவு 8:31 மேல் நிம்மதியாக தூங்கி விடுங்கள். தூக்கம் வராமல் இருந்தாலும் பரவாயில்லை, தூங்கிவிடுங்கள். அப்பொழுது எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்து கொள்ளவும். ஏனென்றால் தூங்கிவிட்டால் யாரும் உங்களை தொல்லை செய்ய மாட்டார்கள். அதனால் அதற்கு அடுத்த நாள் தான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பமாகிறது. அதற்கு பின் உங்களுக்கு தேவையில்லாத மனபாரங்களும் மனக்குழப்பங்களும் வந்து சேரும். எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு காலை முதல் இரவு வரை உண்டாகும். தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில்கள் சிறப்பாகவும் நன்றாகவும் இருக்கும். காலை முதல் இரவு வரை எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். பூமி லாபம் உண்டு. பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். சொத்து தர்க்கம் தீரும். சொத்து உங்களது கைக்கு வரும் விதமாகவே இருக்கும். தாய் வழி உறவால் சற்று கலகங்கள் ஏற்பட்டு பின் விலகும். தந்தை வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சகோதரர் வழி சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த விரிசல்கள் மாறும். மனது அமைதி பெறும். நன்றாக இருப்பீர்கள் இரவு வரை மட்டுமே. காலையிலிருந்து தன வளர்ச்சி நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த வரவு தனவரவு புதிய தொழில் வாய்ப்புகள் யாவும் காலை முதல் இரவு வரை உங்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அலுவலகத்தில் இன்று பணிச்சுமை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும். இரும்பு சம்பந்தமாக கட்டிட தொழில் சம்பந்தமாக இன்று எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு உண்டாகும். இன்று இரவுக்கு மேல்தான் உங்களுக்கு பிரச்சனை என்பதால் காலை முதல் இரவு வரை நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் இரவு வரை உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, இன்றே மிகவும் மனதிற்கு பிடித்த செயல்களை செய்வீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கட்டிடத் தொழில் சம்பந்தமாக புதிய முயற்சிகள் யாவும் இன்று வெற்றி பெறும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் உங்களுக்கு இன்று அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இன்று வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். கல்வியில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மனைவி வழி எதிர்பார்த்த பலன் உண்டாகும். பெண்கள் வழி இன்று ஆதாயம் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இன்றைய நாள் அமையும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் இருப்பதால் இன்று அனைத்தும் வெற்றியாகவே உங்களுக்கு அமையும். இன்று தொட்டது துலங்கும். எண்ணங்கள் நிறைவேறும். ஆசைகள் நிறைவேறும். கால்நடைகளால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். ஆலய திருப்பணிகள் செய்வீர்கள். ஆலயத்திற்காக நீங்கள் செலவுகள் அதிகமாக செய்வீர்கள். உங்கள் தேடுதல் அதிகமாக இருக்கும். கல்வித்துறையில் சாதிப்பீர்கள். கல்வி சம்பந்தமாக போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். இன்று தன வளர்ச்சி தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். தாய் வழி உறவால் இன்று ஆதாயம் மிகுதியாக இருக்கும். குடும்ப உறவினர்களின் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் தடைபட்ட காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். தடைபட்ட திருமணம் கைகூடும். சுப பேச்சுவார்த்தைகளும் சுப தேதியும் நிச்சயிக்கப்படும். நீண்டகால காத்திருப்பிற்கு பின் இனிய செய்தி உண்டாகும். பெரியவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சிறு சிறு மருத்துவ உதவிகள் தேவைப்படும். எனினும் இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். புதிய கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கடன் தொல்லைக்கு சற்று மனதுக்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் பரிசுகள் கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். திடீரென்று சகோதரர் வழி அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகன சம்பத்து உண்டாகும். ஒரு சிலர் புதிய வீடு வாங்க லோன் போன்றவைக்காக விண்ணப்பித்திருந்தால் அவை யாவும் இன்று சாதகமான பலனை அளிக்கும்.
புதிய வீடு கட்டும் முயற்சி வெற்றியாகும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று திடீர் தனவரவு உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். நானா வழிகளிலுடையும் உங்களுக்கு தனவரவு அதிகமாக இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களை வந்து சேரும். தொழில் நிமித்தம் திடீர் பயணங்கள் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அரசு தொழில் செய்யும் மருத்துவர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் மற்றும் தலைமை பொறுப்பு வந்து சேரும். சீருடை அணிந்தவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு பரிசுகள் வந்து கொண்டிருக்கும். ஒரு சிலருக்கு பணவரவு அதிகமாக இருக்கும். கடன் தொல்லையால் மனபாரம் இருந்தது மாறிவிடும். ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாகவும் அனுகூலமான பலன் கிடைக்கவும், அவர்களது தாய் வழி உறவால் அவர்களுக்கு இன்று தனலாபம் மற்றும் இடம் சம்பந்தமாக அல்லது ஆடை ஆபரணம் சம்பந்தமாக, பொருட்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். கணவனால் இன்று நற்செய்தி பிறக்கும். குழந்தைகள் மூலமாக இனிய நல்ல செய்திகள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். குழந்தைகளின் கல்வி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். கல்வி கடன் தீரும். வீட்டுக்கடன் மற்றும் வாகன கடன் இது போன்ற கடன்களுக்கு புதிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது புதிதாக கடன் வாங்குவீர்கள். ஒரு சிலருக்கு பரிசாக வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு பரிசுகள் குடும்ப வழி கிடைக்கும். புதிய வீடு கட்டவோ அல்லது இடம் வாங்கவோ முயற்சிகள் செய்வீர்கள். அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகமாக காணப்படும். இன்று தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். அரசு தொழில் செய்பவர்களுக்கு திடீர் பதவி மாற்றம் அல்லது தலைமை பொறுப்பு இது போன்ற பொறுப்புகள் வந்து சேரும். அரசு தொழிலில் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். அரசால் ஆதாயமும் வந்து சேரும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். ஆலய திருப்பணிகள் செய்வீர்கள். ஆலயத்திற்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். இன்று தை மாதத்தில் வரும் பௌர்ணமி என்பதால் அபிஷேகத்திற்காக தேன் மற்றும் அபிஷேக பொருள்களை கொடுத்து இன்று பிரார்த்தனை செய்தால் இன்று உங்களுக்கு எண்ணியது நிறைவேறும். மனதிற்கு மகிழ்ச்சி தரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த இனிய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். தடைப்பட்ட திருமணம் இனிதே நிறைவேறும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி பெறுவீர்கள். திடீர் தனசம்பத்து உண்டாகும். என்று எதிர்பார்த்த விதமாக நீங்கள் நினைத்தபடி இன்று அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். கூட்டு தொழில்கள் சிறக்கும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். புதிய வாகனம் இன்று உங்களுக்கு வாங்க யோசனை உருவாகும். மனைவியால் அல்லது கணவனால் இன்று மனமகிழ்ச்சி நிறையும் விதமாகவே இருக்கும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று மிகவும் அமைதியாக, ஆனந்தமாக, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சூழல் உருவாகும். என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.